திருகோணமலை மாவட்டம் பாட்டாளிபுரம் நீலாக்கேணி பகுதியில் 6 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டமை குறித்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பச்சை பாலில் நடந்து போய்க்கும் அந்த தண்டனை போலீசால கொடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த பச்சை மண்ணை உயிரை போட்டு போயிடுது. தாய் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த ஜெகதீஸ்வரன் அஜந்தா கொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட செய்தி முழு கிராமத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் கடைசி பிள்ளையே அஜந்தா. அஜந்தா நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் வீட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப் பகுதியில் சிறுமி ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீசார் சிறுமியின் சடலத்தை நேற்று முற்பகல் மீட்டனர். சொன்னாங்க புள்ளஞ்சோல விளையாட போனேன். அப்ப நான் அங்க இருந்தா வந்தேன்னா புள்ள அங்க இல்லை. அப்ப நான் திருப்பி என் மூத்த பிள்ளைய அனுப்பிவிட்டு தேட அங்கே புள்ள இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தேடி பார்த்துட்டு பிறகு இப்படி இந்த காடால் நாங்கள் போன இடத்துல தான் புள்ள அங்கே வாய்க்காலுக்குள்ள கிடந்தது. பேத்தியப்பா என் மகள புள்ளப்பா, நான் வளர்த்த புள்ளப்பாண்டாப்பு. என் மகள் விட்டு வெளிநாட்டுக்கு போன நாளைக்கு நாங்கள் தானப்பா வச்சு பராமரிச்சுட்டு இருந்தேனா. என் மகளுக்கு நான் அங்கே மாடு கண்டு அதை பார்த்து தான் கரைஞ்சல என் பிள்ளைய கொண்டு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்து வச்சுட்டு இருந்தேன்ப்பா. அந்த மகளை நான் ஒரு இடத்தையும் முடுறதப்பா. அந்த புள்ள சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு நேற்று முற்பகல் சென்ற நீதவான் முதற்கட்ட விசாரணைகளை நிறைவு செய்து பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தார். சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் சம்பூர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையை அடுத்து 16 வயது சிறுவன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளான். கைது செய்யப்பட்டவர் சிறுமியின் உறவுமுறை சிறுவன் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் MS நயீம் உத்தரவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பிரேத பரிசோதனைகளின் பின்னரே மரணத்திற்கான காரணம் தொடர்பில் தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை புத்தளம் வான்வீதியைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போயுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகரில் உள்ள கடையொன்றிற்கு தாயினால் சிறுவன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே காணாமல் போயுள்ளான். வீட்டுல சொல்லிச்சிருங்க, இந்த மாதிரி பூல் வரட்டமா டக்குன்னு வாங்கணும்னு சொல்லவும் தான் நாங்கள் வந்தோம். அது வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் இன்னைக்கு புள்ளைய காணையிலண்டு. அதுதான் போலீஸ்ல போய் தேண்டிய போட்டு நீல கலர் பெனியே சோப்பு கலர் கல்சா. காணாமல் போயுள்ள சிறுவன் தொடர்பில் நகரில் உள்ள CCTV கேமராவின் காட்சிகள் சோதனையிடப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர்.